விஜய் அங்கு போய்விடுவார் என்ற அச்சத்தில் தான் அவசர அவசரமாக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று நம்புவதற்கு நிரம்பவே காரணங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு பரந்தூர் எடுத்துக்கோங்க. பரந்தூரில் விஜய் போவதற்கு முன்னால் அந்த விஷயத்தில் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தது மாநில அரசோட அணுகுமுறை. எவ்வளவோ பேர் அங்கே போயிட்டு வந்தாங்க, எவ்வளவோ கோரிக்கைகள் வைக்கப்பட்டன, எவ்வளவோ சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. இன்னும் சொல்லப்போனால் பரந்தூர் மக்கள் மிகப்பெரிய அளவில் சந்தேகங்களை எழுப்பினார்கள். அவங்களோட மிகப்பெரிய கவலையே என்னென்னா, எந்த தகவலையும் அரசு சொல்ல மறுக்குது. போய் கேட்டால் நிலத்தை எடுப்பீங்களான்னா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. யார் நிலத்தை எடுப்பீங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. மாறாக ரொம்ப வலியுறுத்தி கேட்டால் அதான் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவோம், நீ வெளியில் போகணும், எங்களை வந்து அச்சுறுத்தி வெளியே அனுப்புகிறார்கள். காம்பன்சேஷனை பற்றி கேட்டால் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுன்றாங்க. எப்பயுமே எதுவுமே பேசல. ஒருவித அச்சத்தில் அந்த மக்களை வச்சுருந்தாங்கன்றது தான் அந்த மக்களோட குற்றச்சாட்டு. காரணம் காட்டி ஒரு சில ரியல் எஸ்டேட் குரூப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஏழை விவசாயிகள்கிட்ட ஒரு மினிமம் அமௌண்ட்டை வச்சு இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட். அதே தான் அந்த மக்கள் வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையில் இந்த அரசு எங்களை வைத்திருக்கிறது. அந்த விமான நிலையம் வருதோ வரலையோ அது ரெண்டாவது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தகவல் வந்த பிறகு ஸ்கீமை பற்றின எந்த விளக்கங்களையும் கொடுக்காமல் எங்களை ஒரு அச்சத்திலேயே அந்த அரசு நிச்சயமற்ற தன்மையிலே வைத்திருந்தது என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. எத்தனையோ தலைவர்கள் போயிட்டு வந்தாங்க. செல்ல பெருந்தக போனார், திருமாவளவன் போனார், வன்னியரசு போனார், சீமான் போனார், பிரேமலதா போனாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாலகிருஷ்ணன் போனார், இப்போ இருக்க சண்முகம் போனார். யாருக்குமே அவங்க எந்த விதமான பதிலுமே சொல்லலை. ஆனால் விஜய் போயிட்டு வந்தோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் போயிட்டு வந்த பிறகு அடுத்த 3 நாட்கள் தொடர்ந்து டெய்லி ஒரு அறிக்கை வருது. 3 நாட்கள் டெய்லி ஒரு அறிக்கை பரந்தூரை பற்றி. நாங்கள் வந்து அதை ஆராய்கிறோம், மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்கிறோம். அதுக்கு முன்னால் எத்தனையோ தலைவர்கள் போனப்போ வாய் திறக்காத அரசு. விஜய் போன பிறகு மட்டும் இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் பரந்தூருக்கு அடுத்து வேகவேல் போக போகிற தகவல்கள் வந்து வெகு வேகமாக பரவ ஆரம்பித்தன. ஒரு சில இடங்களில் திருமாவளவனோட சேர்ந்து போகிறாருன்ற மாதிரி விஷயம் வந்தது, தனியாக போவார்னு வந்தது. இந்த இடத்துல தான் இந்த முடிவை அரசு எடுத்திருக்கிறது என்று நம்புவதற்கு நிரம்பவே காரணங்கள் இருக்கின்றன. ப்ளஸ் ஹைகோர்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிபிஐ விசாரணைக்குரிய மனுக்கள் திரும்ப திரும்ப விசாரணைக்கு வந்து கொண்டிருக்கின்றன.